திரு ராஜா தமிழ்மாறன், தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய போகிறதா இந்த விவகாரத்தில்? அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். அது கேள்விக்குறி ஆன பிறகு நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ அதை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்த பிறகு இனி ஆளுநர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பொறுத்து தான் மற்ற நிகழ்வுகள் எல்லாமே தொடரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் சகோதரி காயத்ரி அவர்கள் கேட்டதுக்கு ஒரு சிலது பதில் சொல்லணும். ஆளுநர் அவர்கள் பலமுறை மாநாடுகள் நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அத்தனை மாநாடுகள்லையும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து முழுக்க இந்த சமுதாயத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டுக்கிட்டு தொடர்ந்து ஆளுநர் வந்தாரே ஒழிய எந்த ரூபத்திலையும் ஆக்கப்பூர்வமான இன்னைக்கு சொல்றாரு பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேச போகிறோம், மற்ற நிறைய புது டெக்னாலஜியை பற்றி பேச போகிறோம். இது எதுவுமே கடந்த காலங்களில் அவர் பேசலைங்கிறது சகோதரிக்கு தெளிவாக தெரியுங்கிறத நான் சொல்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு இதெல்லாம் பேசியிருக்கார். நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய நோக்கம் மாணவர்களை உலக அரங்கிற்கு கொண்டு செல்வதற்காக அப்படிதான் இருக்கே ஒழிய எந்த ரூபத்திலையும் பின்னோக்கி அழைத்து செல்வதற்காக பழைய புதைகுழியில் இருக்கக்கூடிய பிணங்களை தோண்டி அரசியல் செய்வதற்காக இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எங்க தெரியுங்களா பிரச்சனை வந்துச்சு? சென்ற ஆட்சி நம்மளுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த யூஜிசி ஏற்புரைக்கு பல்வேறு விதங்களில் அனுமதி கொடுத்தது தான் இருக்கக்கூடிய பெரிய கேடு. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவுதாங்கிறது இல்லை, முழுக்க பாரதிய ஜனதாவினுடைய பொம்மலாட்ட ஆட்சியா கடந்த முறை நடத்தினதோட விளைவு தான் ஆளுநர் அவர்கள் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்து இங்க துணைவேந்தர்களை நியமனம் பண்ணதெல்லாம் அப்பவே அனுமதிச்சிருக்க கூடாது. அதையெல்லாம் ஒத்துக்கிட்டது தான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, யூஜிசியில இருந்து நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தனியா ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்த்துவோம் கமிட்டியில. அது சம்பந்தப்பட்ட கேஸ் வந்தா நாளைக்கு முதலமைச்சரே கேஸ் வர்றதுங்கிறது ரெண்டாவது. ஆனா கேஸ்ன்னு வர்ற நிலைமைக்கு கொண்டு போய் ஒரு தவறான பிரெடிசென்ட்டை செட் பண்ணது யாரு? அவங்களோட கவர்மெண்ட்ல அவங்க பண்ணினது. இன்னைக்கு அந்த பேய் பிசாசெல்லாம் அவுத்து விட்டது எல்லாத்தையும் இழுத்து கட்டி வச்சு ஆணி அடிச்சு வச்ச கதையா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை மீண்டும் நான் தெளிவா சொல்றேன், இந்த மாதிரியான முறைகேடுகளை இந்த அரசு எந்த காலத்திலும் அனுமதிக்காது. நீங்க யூஜிசி நியமனத்தை ஒத்துக்க மாட்டேன், யூஜிசில இருந்து ஒரு எதுக்கு சார் இங்க ஒரு தனியா ஒரு மெம்பர் தேவையா? ஏன் இருக்கிற எங்களுக்கு நடத்திக்க தெரியாதா? இங்க இருக்கிற பல்கலைக்கழகங்கள் ஏதாவது தவறா நடக்குதா? இல்ல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கா? எங்க இருந்து உங்களுக்கு புதுசா அப்படி ஒரு ஐடியா வருது? வெளி மாநிலத்திலிருந்து இங்க கொண்டு வந்து போட வேண்டிய அவசியங்கள் எங்க வருது? யூஜிசியோட ரெக்கமெண்டேஷன்ஸே நம்ம ஒத்துக்க மாட்டோம். யூஜிசி ஆக்டையே இன்னும் நம்ம பெரிய அளவில் நம்ம ஒத்துக்க முடியாத நிலையில நிறைய தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். அதை எதுக்கு அந்த அக்கா இங்க கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்ப இது எல்லாமே ஒரு தவறான எக்ஸாம்பிள். நீங்க ஆளுநர் அவர்கள் கடந்த அவருடைய மாநாடுகள் எல்லாம் சும்மா போலித்தனமான வேலைகள், பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை புகுத்துவது, அதெல்லாம் மாத்தி சொன்ன உடனே தான் இன்னைக்கு அவங்களுக்கு பதறுது. அப்ப என்னமோ இவங்க மாணவர்களை சரியான திசைக்கு கொண்டு சென்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இவங்களுக்கு பயம் வந்ததுனாலதான் இப்படி ஒரு குட்டையை குழப்புற வேலையை அவங்க செய்யறாங்கிறதா என்னுடைய அனுமானம். காயத்ரி பதில். எஸ் 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 இதற்கு முன்னாடி நடந்த 3 மாநாடுகள் இருக்குல்ல, அதோட வீடியோ ராஜ்பவனோட இதுலயே இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த யூடியூப்ல நான் பாத்திருக்கேன். ஏன்னா அந்த விசிஸ் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பேட்டன்ஸ் பண்ணிருக்கோம், அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. யூஜிசி ஏன் தலையிடணும் அப்படின்னு எல்லாருமே தொடர்ந்து கேக்குறாங்க. இன்னி வரைக்கும் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப்டர் 1953 நினைக்கிறேன் நானு, அந்த யூஜிசி வந்ததற்கு பிறகு அது மெடிக்கல் கவுன்சிலாக இருக்கட்டும், லா கவுன்சிலாக இருக்கட்டும், இல்ல ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இல்ல யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே அவர்களுடைய அப்ரூவலின் கீழ் தான் நடக்குது. இண்டிபெண்டா நீங்க நடத்த முடியாது. ஓகேங்களா? அப்படி நீங்க நான் நடத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூஜிசிக்கு கீழே அது வரல அப்படின்னாலே அந்த சர்டிபிகேட் வில் பிகம் இன்வாலிட். ரெண்டாவது, யூஜிசி எங்க இது ஏன் வரணும்னு கேக்குறீங்கல்ல, யூஜிசி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் சம்பளம் கொடுக்கல. ஆனால் ஒரு லேபை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, ஒரு பில்டிங்கை டெவலப் பண்றதுக்கு, புது கோர்ஸை டெவலப் பண்றதுக்கு, ரிசர்ச் சென்டரை டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் 100 கோடி. என்னால அழகப்பா இதுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, பாரதியார்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க, பாரதிதாசனுக்கு இங்க இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த மானிய குழு, அதனாலதான் அதோட பேரே அது அப்படி கொடுக்கும் பொழுது, அப்படி கொடுக்கக்கூடிய சென்டர்ஸ் ஒழுங்கா நடக்குதான்னு பாக்குறதுக்குள்ள உரிமை அவர்களுக்கு. இன்னைக்கு யூஜிசி யார் சொல்றதை கேக்குறாங்க, ஆளுநர் யார் சொல்றதை கேக்குறாங்க, இதுல அரசியல் தலையீடு வரலையான்னு கேக்குறாரு. சார் அப்படி பார்த்தா இந்த பாருங்க, அப்ப துணைவேந்தர்கள் நியமனத்துல எல்லாரும் தான் இருக்கிறாங்க. சர்ச் கமிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. தமிழகம் யாரு ரூல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க.
மூன்றாவதாக சான்சலரோட நாமினி ஒருத்தர் இருக்காங்க, நான்காவதாக ஒரு நபர் வந்து யூஜிசில இருந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன அப்படி உள்ள வந்துட முடியும், என்ன பிரச்சனை தனியா பண்ணிட முடியும், யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப இத்தனை நாள் மூன்று நபர்கள்னு சொல்லும் பொழுது அந்த ரூலிங் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் சகோதரி சொன்னது நான் சொல்றேன். 100 கோடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, நாங்க கொடுத்த வரி பணத்துல இருந்து கிராண்ட்ல நீங்க எங்களுக்கு கொடுக்கறதா திரும்ப பணமே ஒழிய உங்க பணத்துல இருந்து நீங்க கொடுக்கல. ஒண்ணு. இரண்டாவது ஒரு கண்ட்ரோல் ஆடிட் பாடி மாதிரி ஆடிட் பண்றதுக்கு இதெல்லாம் முறையா நடக்குதான்னு பாக்குறதோட அவங்க ரோல் முடிஞ்சுச்சே ஒழிய அதுக்கு மேல கொண்டு வந்து சிலபஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, மத்ததுல கொண்டு வந்து நீங்க வந்து அங்க இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள்ல இங்க இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் போர்ட்ஃபோலியோல இன்டர்ஃபியர் பண்றது, இது எதுக்குமே யூஜிசிஸ்க்கு பவர் கிடையாது. சிலபஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் யார் சார் பண்ண முடியும்? என்ன சார் அங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்றத நீங்க தெரியுமா உங்களுக்கு? போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஒன்னு இருக்குது, அதுக்கு பிறகு அகாடமிக் கவுன்சில் ஒன்னு இருக்குது, மூன்றாவதாக வரக்கூடிய என்ன லிஸ்ட்னே நீங்க தெரியாம பேசுறீங்க சார். யார் சார் சிலபஸ் டிசைன் பண்றாங்க? அவ்வளவு கேடு கட்ட விஷயம். இல்ல ஒரு நிமிஷம் நான் பதில் வாங்கிறேன். ஒரு நிமிஷம் திரு அருணன் அவர்கள்ட்ட 3 வருஷமா ஆளுநர் வந்து இதே மாநாட்டை நடத்தியிருக்காரு. 3 வருஷமா அதுல வந்து டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சிக்கணும், அதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்கன்றப்போ அந்த தார்மீகம் அவருக்கு இல்லையா? ஒரு வருஷம் இன்னும் கூடுதலா வந்து மாநாடு நடத்தணும்னு அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த தார்மீகம் இல்லையா? இல்லை, 3 வருடங்களாக அதை நடத்திய பொழுது இந்த துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் வேந்தரிடம் இருந்தது. ஆனால் இப்போ சட்டமன்றம் அந்த நியமிக்கிற அதிகாரம் அல்லது நீக்குகிற அதிகாரம் அரசுக்கு, முதல்வருக்குன்னு போயிடுச்சு. மிக முக்கியமான மாறுதல் நடந்திருக்கு. இந்த மசோதா இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது, ஆர்.என். ரவியுடைய கையெழுத்து இல்லாமலேயே. இதுக்கு பிறகு இவர் எப்படி கூட்டலாம்? அதுதான் பாயிண்ட். நடுவில் முதலமைச்சர் கூட்டிட்டாரு. இப்போ இவர் எதுக்கு பழையபடி கூட்டுறாரு? அப்படின்னா வம்பு பண்ணுகிற வேலை இது. நீங்கள் வந்து முதலமைச்சர் அந்த இதில் வந்து ஒரு வாக்கியத்தை சொன்னார், அதுக்கு சகோதரி பாருங்க, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கட்டுக்கதைகளை நீங்கள் வந்து கல்வியாக கற்பிக்காதீங்கன்னு பொதுவாக தான் சொல்லியிருக்காரு. அது ஒரு தப்புங்களாமா? எது பகுத்தறிவுன்னு வாதம் பண்ணி அது இயல்பாக வரும். ஆனால் அப்படிலாம் பேசக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து புராணங்களை எல்லாம் வரலாறுன்னு பிரதம மந்திரியிலேருந்து எல்லாரும் பேசுவாங்க, கல்வியாளர்கள் மாநாட்டில் இருந்து, அதெல்லாம் நீங்கள் எதுக்க மாட்டீங்க. ஆகவே இவங்களுடைய நோக்கம் இப்போ பாருங்கள், இப்போ இந்த மீண்டும் இல்லை முடிச்சதை மீண்டும் அழைச்சிருக்கார்ல, அதில் நீங்கள் முக்கியமான அம்சம் இது வரைக்கும் இந்த விவாதத்தில் வரல. அவர் சொல்கிறாரு வந்து துணை ஜனாதிபதியை நான் அழைச்சிருக்கேன், அப்புறம் நான் தான் தலைமை தாங்கிறேன் கவர்னரு வேந்தர் என்கிற முறையில், அப்புறம் அங்கேருந்து ஒரு உயர் அதிகாரி, ஒரு அட்வைசரு உச்சியிலிருந்து அங்கேருந்து ஒருத்தர் சிறப்புரைக்காக கூப்பிட்டுருக்கேன். ஆனால் இணைவேந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, ப்ரோ சான்சலர், அது யாரு? தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர். இவர் வேந்தராக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார். அவர் பேரே இல்லாதுல. இது என்னங்க அநியாயம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? இந்த பல்கலைக்கழகங்களை எல்லாம் உருவாக்குனது இந்த மாநில அரசு மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கி அதில் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கணுங்கிறதுனால வந்து இணைவேந்தர் என்று உயர்கல்வித்துறை அமைச்சரை வச்சிருக்காங்க. ஐயோ, ஒரு மரபின் அடிப்படையில் வந்து கவர்னர் தான் வேந்தர்னு வச்சுவிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. அதை மாற்றணும். இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் மாற்றிருக்கு, இன்னும் 2 பல்கலைக்கழகங்களில் மாற்றிருக்கு. அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் இனிமேல் ஆளுநர் வேந்தர் கிடையாது என மாற்றினாத்தான் இவங்க பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ அடுத்து அதான் செய்ய போகிறாங்க மாநில அரசு. அது எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேலை? நீங்கள் வந்து துணைவேந்தர்களை நியமிக்கிறதும் நீக்கிறதும் அரசு தான் என்றால், முதலமைச்சர் தான் என்றால், அந்த பல்கலைக்கழகங்களை உருவாக்கியது அரசு தான் என்றால், அது பற்றிய விவரங்களை எப்படி அது நடத்தப்படணும் என்று துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடைய கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற உரிமை முதலமைச்சருக்கு தான் உண்டு. அதைத்தான் இப்ப செஞ்சிருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்பு இவர் பழையபடி செய்வது, இனி செய்யக்கூடாது, முன்பு செஞ்சதெல்லாம் சொல்லுவது அர்த்தமற்றது. இனி செய்யக்கூடாது, செய்ய முடியாது. இப்ப இதுலயும் ஒரு வகை அந்த யூஜிசி பற்றி ரொம்ப பிரமாதமாக வந்து சகோதரி பூரா பேசினாங்க. நீங்க அதுல இருக்கக்கூடிய சூட்சமே அந்த துணைவேந்தரை தேர்வு செய்கிற குழுவில் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க? ஏற்கனவே இப்ப பாருங்க, வேந்தர்கிற பதவி தொடருது, ஆளுநர் தான் வேந்தர். அப்ப ஒரு ஆளுநர் ஆகிறாரு, அதாவது பாஜக சார். அப்புறம் யூஜிசில இருந்து ஒரு அதிகாரியா, அப்ப 2 பேரு யாரு?
தமிழ்நாட்டிலே மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாஜகவுடைய ஆட்கள் 2 பேரை போட்டு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தரை நியமிக்கிற அடாவடித்தனத்தை யூஜிசிங்கிற மூலமா செஞ்சிருக்காங்க. இதை மறுக்கிற வகையில் தான் துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு என்று இந்த சட்டத்தின் மூலமாக மாற்றி இருக்கு. இதையெல்லாம் இப்ப அமுல்படுத்தணும். தயவு செய்து நியாயம் வேண்டும். நீங்க உங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில உங்களுடைய மத்திய பல்கலைக்கழகங்களை என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய உரிமை. ஒன்றிய அரசுடைய உரிமை. ஒன்றிய அரசுக்கு மக்கள் பாஜகவுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க, நான் மறுக்கல. ஆனால் மாநிலத்துக்கு மக்கள் திமுக அணிக்கு திமுகவுக்கு தான் வாக்களிச்சாங்க. அவங்களுக்கு தான் இந்த உரிமை உண்டு பல்கலைக்கழகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று. அதில் ஆளுநர் மூலமாக யுஜிசி மூலமாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாஜகவை அதனுடைய மிக மோசமான மதவெறி கருத்தோட்டத்தை உள்ள புகுத்தலாம் என நினைத்தால் கண்டிப்பாக இங்கே எதிர்ப்பு எழும்.